வெல்கம் பேக் ஏஜே சினிமா. நான் உங்கள் ஏஜே. வாங்க இன்னையோட மூவிக்குள்ளே போகலாம். தன் புருஷனை ஏமாற்றி ஓளுக்காக ஒவ்வொருத்தனாக அலைஞ்சி தேடி கிடி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாயாசத்தை வாங்கி அவளோட பப்பாளிக்குள்ளே விட்டுக்கிட்டு அவள் ஃபேஸெல்லாம் தெரிக்கணும்னு சொல்லி கதறி கதறி கஷ்டப்படுற ஒரு ஹீரோயின். படத்தோட நேம் மோராமர். இது 2006 வந்தது. ஸோ இந்த மூவியில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சீனில் நம்ம ஹீரோயினை ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இருப்பாள். ட்ரெஸ் இல்லாமல் இருந்து அவள் யார் யார்கிட்டலாம் ஓடு வாங்குறாளோ அந்த ஓடுக்கு அதை யோசித்து நினச்சி அவளோட டைரியில் எழுதி வச்சுப்பாள். இப்போ கூட பார்த்திங்கன்னா அவள் உட்காந்து எப்படிலாம் ஓடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் தனியாக உட்காந்து அந்த யோசிச்சுட்ருக்கா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆனில் வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற எந்த யூடியூப் சேனல்லையும் இல்லாத ஒரு படத்தை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆனில் வச்சுங்க. இந்த ஹீரோயின் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா புருஷன் இருக்கும்போதே புருஷனுக்கு தெரியாமல் ஒவ்வொருத்தங்கிட்டேயும் போய் ஓடு வாங்கி கடைசியில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் லைஃப்பில் எவ்வளோ எத்தனை பேர்கிட்ட வாங்கி அவள் ஃபீல் பண்ணுறான்றது தான் இந்த படத்தோட கதையாக நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா அவள் அவன் ஹஸ்பண்ட் கூட பண்ண விஷயத்த நினச்சி அதில் அவள் அந்த டைரியில் எழுதிட்டுருக்கா. ஒரு நாள் அந்த டைரியே அவளுக்கு பெரிய ஆப்பை வரப்போகுதுன்றது அவளுக்கு தெரியல. இந்த மாதிரி டைமில் தான் அவங்க ஹஸ்பண்ட் கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு செம்ம வேலை செய்கிறான். நைட்டெல்லாம் தூங்காமல் விட்டு கத்துற ஆன்ட்டியை செய்கிறான். ஆன்ட்டியோட 2 மாங்காவும் சும்மா முழுக்குன்னு எகிறோம். ஆன்ட்டி தான் புருஷன் எவ்வளோ தான் செஞ்சாலும் ஆன்ட்டிக்கு திருப்தியே அடையலை. ஆன்ட்டியால் அதை ஜஸ்டிஸ் பண்ண முடியல. அந்த ஜஸ்டிஸ் பண்ண முடியாதனால ஆன்ட்டி என்ன பண்ணுறா, புருஷன் இல்லாத டைமில் அவள் பல விஷயத்தெல்லாம் நினச்சி நம்ம பப்பாளி உள்ள கையை விட்டு கதற விடுறா. இந்த சீனில் பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா 2 பேர் போட்டில் வர்றதை காமிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஆன்ட்டியோட எக்ஸில் வரும். போட்டில் ஃபஸ்ட்டு புருஷனுக்கு தெரியாமல் அவங்க போட்டில் போய்ட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த விஷயத்த ஆன்ட்டிக்கு கனவு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கனவில் பார்த்துட்டு ஆன்ட்டி போட்லேயே வச்சு அவங்க எக்ஸ் லவர் கூட வச்சு செய்ன்னு செய்கிறா. ஆன்ட்டியை போட்டில் படுக்க வச்சு கையை உள்ளே விட்டு நோண்டுறான் அவனோட எக்ஸ் லவர். அதை நோண்டினோன்னே ஆன்ட்டி தாங்க முடியாமல் அப்படியே நோன்னு ஆன்ட்டி அப்படியே தூக்கத்திலே கத்துறாங்க. கத்தி சும்மா கதறி எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவன் புருஷன் அலறி வச்சு எந்திரிக்கிறான். எதுக்கு கத்துறன்ட்டு. ஒன்றும் இல்லை, கனவு. என்னாடி நைட்டு நான் செய்யும் போது கூட நீ இந்த மாதிரி கத்தலை, இப்போனாடி நீ இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. அதுக்கு ஆன்ட்டி ஒன்றும் இல்லைங்க, நைட்டு நீங்கள் செஞ்சதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தாங்க அப்படி கத்துறேன் அப்படின்னு. நைட்டு செய்யும் போது நீ கத்தலையடி, இப்போனாடி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. அதுக்கு ஆன்ட்டி இல்லைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா, சமாளிச்சிட்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் வெளியே போகிறாரு. இவன் வெளியே போனோன்னே இவன் அப்படியே எதாவது சமாளிச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போய் உள்ளே இருக்கிறதெல்லாம் அவள் உள்ள நைட்டு அடிச்சு ஊற்றுந்தெல்லாம் ஹஸ்பண்ட் அடிச்சு ஊற்றுந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு. மேடம் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேம் வெளியே எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா ஆன்ட்டி சும்மா கும்முன்னு இருப்பாள். ஆன்ட்டி அந்த ஆன்ட்ரஸ் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாள். அந்த ஆன்ட்ரோ ட்ரெஸ்ஸில் அவளோட என்ன சொல்கிறது, மாங்காய் எல்லாமே அப்படியே க்ளீனாக, மாங்காய் காம்பு எல்லாமே க்ளீனாக தெரியும். அதை அப்படியே இதிலே பாருங்கள். நிறைய பெரும்பாலான சீனை நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போட்டால் நம்ம சேனலில் பேன் பண்ணிடுவாங்க. அதனால் நிறைய சீனை நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மூவியை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மூவியில் நிறைய சீனில் ஆன்ட்டி ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இருப்பாள். நிறைய சீனில் ஓடு வாங்குகிற சீனெல்லாம் ஓப்பனாகவே காட்டியிருப்பாங்க. ஆன்ட்டியை வச்சு குனியை வச்சு செய்கிறது எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஆன்ட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புக் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து அந்த புக்கில் வர்ற மாதிரியே உட்காந்து யோசித்து அப்படியே கையை விட்டு செஞ்சுன்னு இருப்பான். அப்படியே செஞ்சுன்னு இருக்கும்போது ஆன்ட்டி செம்ம மூடாயிரும். ஆன்ட்டி மூடாகி சும்மா கையை உள்ளே விட்டு பப்பாளியை பிடிச்சி அப்படியே உள்ளே விட்டு நோண்டின்னு இருக்கும்போது டக்குன்னு அவங்க புருஷன் வந்துடுவான். அவங்க புருஷன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். புருஷன் வரும்போது டக்குன்னு பார்த்தா ஆன்ட்டி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சீன் போடுவான். அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அவள் இப்படி பார்த்தா இவ்வளோ பெரிய ஓடு வாங்கியா இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஆன்ட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆன்ட்டி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே
ஒரு சீன் போடுவாள். அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வந்துடும். ஏன்னா இவள் இப்படி பார்த்தா இவ்வளோ பெரிய ஓல் வாங்கியா இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஆன்ட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆன்ட்டி அப்படியே பார்த்துட்டு அவங்களோட இந்த சீனில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆன்ட்டியோட பழைய லவரோட இது எல்லாத்தையும் யார்கிட்டலாம் வந்து ஆன்ட்டி வாங்கியிருக்காளோ அதெல்லாம் அப்படியே சீனை மாற்றி மாற்றி காமிப்பாங்க. நம்ம யோசிப்போம், இவன் நல்ல பொண்ணு போல், நல்ல ஒரு ஆள் கூட தான் இதுவாக இருக்கா, ஸோ அந்த ஆள் வந்து இவளுக்கு திருப்தி கொடுக்கல, அதனால தான் வந்து இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கா ஓல் வாங்கின்றது நமக்கு அப்போ தான் தெரியும். ஆன்ட்டியோட பர்ஃபார்மன்ஸ், ஆன்ட்டியோட எக்ஸ் லைஃப்பை பற்றிலாம் அப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று ஒன்றா காமிக்கும் போது தான் ஆன்ட்டி இவ்வளோ பெரிய பக்கா ஓல் வாங்கி போல், அதனால தான் இவள் ஓல் வாங்கினாலும் அந்த ஓலை இவ்வளோ திருப்தி அடைய முடியல அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு அந்த புக்கில் இருக்கிற அந்த புக்கை எங்கே எழுதுனாங்களோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவள் அந்த மியூசியத்துக்கு போவாள். மியூசியத்தில் போகும்போது மியூசியத்தில் ஒருத்தன் பார்ப்பான் இவளை. நடந்து போகும்போதே இவளுக்கு சும்மா பின்னாடி கும்முன்னு இருக்குது, இவளை வச்சு செஞ்சால் நம்ம தம்பி கம்முன்னு இருப்பானா அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்ருப்பான். ஆன்ட்டியும் அப்படியே அவன் பார்க்குறான்றது தெரியாத மாதிரியே அப்படியே போயிட்டுருக்கும்போது எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்த்துட்டே போவான். எவனா ஒரு பொண்ணு ஒரு ஆன்ட்டி திரும்பி பார்த்தா எவனா எந்த பையனா சும்மா இருப்பானா, அப்படியே ஆன்ட்டி பின்னாடி போயிட்டு மாங்காவை பிடிச்சி அமைக்கி அப்படியே எல்லா வேலையும் பார்ப்பான். கையை உள்ளே விட்டு தேய்ப்பான், எல்லாத்தையும் இது பண்ணுவான். கம்பி எடுத்து தம்பியை வச்சு டப்புன்னு தட்டுவான். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற காலேஜ் பசங்க, மியூசியத்துக்கு வர காலேஜ் பசங்க எல்லாம் பார்த்துட்டு சிரிப்பாங்க. இங்கே போடுறா பட்ட பகல்லே ஓலுக்காக துடிக்கிறா இந்த ஐட்டம் கூதி அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கிண்டல் பண்ணோன்னே ஆன்ட்டியால் அசிங்கப்பட்டு ஆன்ட்டி அங்கேருந்து திப்புன்னு ஓடிடும். ஓடி போய் அங்கே கதவு மூடிக்கிட்டு நிற்கும். இவனும் வந்து உம்மால் ஒருத்த கை கட்டினது நம்ம பூலு கட்டலையடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி நின்று இருப்பான். இவனை எங்கே பாடுறா ஒருத்த கை கட்டினது இந்த சப்பிக்கு மாட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்களாம் கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. இவ்வளோ ஐயோ கையெல்லாம் உள்ளே விட்டோமே, நமக்கு வந்து கைக்கு மட்டும் தான் எட்டுச்சு, நம்ம வாய்க்கு கூட எட்டலையே அப்படின்னு சொல்லி அந்த வாசனையை அப்படியே மோந்து பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களும் பார்த்து சிரிக்கும். இங்கே பாடுறி ஒருத்த காஜி பூச்சவன் எல்லா வேலையும் பார்க்கலான்னு நினச்சான், ஆனால் கடைசியில் அவளுக்கு மாட்டாமலே போயிடுச்சுடி, பக்கா காஜி பூச்சி விட்டி இவன், ஆனால் நம்மளாம் மாட்டினா இவன் நம்மளை செஞ்சு வச்சிருவாண்டி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அங்கே வந்து போயிடும். இவனும் ஐயோ கையை மோந்து பார்த்துக்கினே நின்று இருப்பான், ஐயோ போயிடுச்சே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஐயோ கையை உள்ளே விட்டு நோண்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேண்ட்டு ஃபுல்லாக இதுவாகிருக்கும், லிக்விட் வந்திருக்கும். அந்த லிக்விடெல்லாம் துவச்சி போட்டு அவன் வந்து பர்த்திங் பர்ட்டில் பத்துக்கிட்டு அப்படியே அங்கே நடந்ததை பற்றி யோசிச்சுட்ருப்பான். அதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்பார், என்ன இன்னைக்கு காலையிலேருந்து நீ வீட்லேயே இல்லை, எங்கே போனேன் அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு புக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க, அந்த புக்கை வாங்குறதுக்காக நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த புக்கை யார் எழுதுனா ஆர்த்தரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோம். அதுக்கப்புறம் அப்படியா சரி இரு, நான் ஃப்ரெண்டோட இது ஒன்று நடக்க ஃபங்க்ஷன்னு, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, என்னால் போக முடியாது, நீ போடியான்னு கேட்பாங்க. சரி நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போவா. ஃபங்க்ஷனில் சுற்றி பார்ப்பா, எவன் தான் மாட்டுறானா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா எக்ஸிபிஷனுக்கு வந்த அவனே வந்து அங்கே வந்திருப்பான். ஆஹா எக்ஸிபிஷனுக்கு வந்த மாமா நீயாடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தனியாக கூட்டின்னு போய் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹக் பண்ணி இது பண்ணுவான். அவன் வந்து எல்லோரும் பார்க்கும்போது அப்படியே இந்த சைடில் இருக்கும்போது, ஆனால் பின்னாடி பக்கம் உள்ளே விட்டு அப்படியே கையை வச்சு தேய்ப்பான். ஹீரோயினால் தாங்க முடியாது, அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். சரி என்ன தாண்டா உனக்கு வேணும் அப்படின்வான். எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவனும் கேட்பான். இப்போல்லாம் முடியாது, என் புருஷன் இங்கே வந்திருக்கான், வரேன்னு சொல்லியிருக்கான், அவனும் வந்துடுவான் அப்படின்னா. இவன் முன்னாடி போனான், எங்கடா போனான் இவன் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பார்த்தா இவன் லேட்டாக வருவான். அங்கே ஒருத்தன் கூட அப்படியே கட்டி பிடிச்சிக்கின்னு அப்படியே இடிச்சிக்கின்னு அமிக்கின்னு எல்லா வேலையும் பார்ப்பான், அப்படியே டான்ஸ் ஆடின்னு இருப்பான். இவன் புருஷனுக்கு செம்ம காண்டாகிடும். உம்மால் ஓலு வாங்கி தேடியா முண்டை, உன்னை ஃபங்க்ஷனை போய் முன்னாடி அட்டன் பண்ண சொன்னா, எனக்கு முன்னாடியே வேறு ஒருத்தவங்க கூட நீ அட்டன் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் உக்காந்து அந்த அவனோட வாழைப்பழத்தை வாயில் வாங்கி வச்சு வாயிலே செய்ன்னு செய்வாள். செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. என்னடி பண்ணுறீங்க அப்படின்வாங்க. இல்லை சும்மா தான் இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்தேன் அப்படின்வான். சரி வா போகலாம்
அங்கே எல்லோரும் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவளும் கேட்பா. சரி சரி வா போகலாம் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஒருத்தன் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஐயோ இந்த வாட்டி அவள் வாய்க்கு தான் போச்சு, அவளோட பப்பாளி பழத்தை போய் நம்ம தம்பி சீண்டவே இல்லையே, வாயை மட்டும்தான் சீண்டான் அப்படின்னு சொல்லி செம்ம மூட் அவுட்டில் இருப்பான். அதுக்குள்ளே இவ்வளோ பேசி இங்கேருந்து அவளை கூப்பிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தேடுவார். எங்கே தாண்டா போனோம் இந்த கோல் வாங்கி ஆளையே காணுமேடா அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடுவார். இவளும் வந்து அங்கங்கே சுற்றி கடைசியில் பாத்ரூம்குள்ளே போயிட்டு பாத்ரூம்குள்ளே வெயிட்ரு ஒருத்தன் வருவான், ஜூஸ்லாம் கொடுக்குற வெயிட்ரு ஒருத்தன் வருவான். அவன் பாத்ரூமை க்ளீன் பண்ண இருப்பான். அந்த டைமில் பார்த்தா இவன் பாத்ரூம்குள்ளே வந்தது பார்க்காம இவனும் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தோடனே சாரிங்க மேம் சாரி மேம் அப்படின்னு சொன்னால் நீ ஏன் போகிற வா உள்ளே வான்னு சொல்லி பாத்ரூம்குள்ளேயே வச்சு வெயிட்டரை வச்சு செய்வாள். செஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக பாத்ரூம்குள்ளே போயிட்டு பிறகு இவன் ஃப்ரெண்டு வருவாள். வந்து இவன் ஃப்ரெண்டு கேட்பா, என்ன தாண்டி லைஃப் எப்படி போகுது அப்படின்னு. உம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாடி எங்கள் அம்மா தேவடியா முண்டை, அந்த தேவடியா முண்டை கல்யாணம் பண்ணி வச்சதில் ஒரு யூஸும் கிடையாது, ஒருத்தன் வேலைக்கே மாட்டுறான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லுவாள். அப்படின்னு உன் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் லைஃப் என் புருஷன் வேஸ்ட்டடி, வந்து நிற்பான் செய்வான், நான் தூங்கி நிற்கும்போது செய்வான், எந்த செஞ்சு முடிச்சுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். என் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு, லைஃப் ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு சொல்லுவாள். என் லைஃப் அப்படி தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வந்த உடனே அவன் புருஷன் உம்மால ஓடு வாங்கி அவன் கூட போய் செஞ்சியா அப்படின்னா, இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலைங்க அப்படின்னா, உம்மால செஞ்சதை நான் தாண்டி பார்த்துருண்டி, நீ பக்கா ஓல் வாங்கின்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே அங்கே இருக்கிற கண்ணாடியிலேயே சாய வச்சு அவளை குனிய வச்சு செய்யின்னு செய்கிறான். அவளும் வந்து அந்த கண்ணாடியில் நமக்கு அப்படி டபுள் பேஸில் காமிக்கிறாங்க. பேக்கில் பண்ணுறான், மாங்காய் பூச்சி அமுகிறான், எல்லா வேலையும் பார்க்குறான். அவளை அப்படியே கதறி செய்யின்னு செஞ்சு பாயாசத்தை மூஞ்சிலே தெறிக்க விட்டு அவளை அப்படியே படுக்க வச்சு இது பண்ணுறா. நைட்டு ஃபுல்லாக செஞ்சும் இவளுக்கு வந்து திருப்தி அடையலை. உடனே மாடி மேலே வந்து நின்று அவளே தன்னை கையை உள்ளே விட்டு பப்பாளி பழத்தை நோண்டிகிட்ருக்கா. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கிழவன் வந்து பைனாகுலரில் பார்க்குறான். ஐயோ செம்மையாக இருக்கேடி அப்படின்னு. கிழவன் பார்க்குறது இவனும் பார்த்துக்கிடா ஃப்ரீ ஷோண்டு கீழே மேலே எல்லாத்தையும் திறந்து காமிக்கும் போது அவள் கண்ணிலே தெரியுது, உங்களை நீ இல்லைடா நான் 100 பேர் வந்தாலும் வாங்குவேன்டா, அந்த மாதிரி ஆள்றான் நான் அப்படின்ற மாதிரி அவள் கண்ணிலே காமிக்கிறா. இவனும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட மாட்டு வெடி, உன்னோட செய்ன்னு செஞ்சு உன்னை சதைச்சிடுறேன்டி அப்படின்னு சொல்லி அவனும் யோசித்து அப்படியே நாக்கெல்லாம் வச்சு இது பண்ணுறான். அவன் பண்ணுறதை பார்த்தோன்னே இந்த அம்மாவும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆளில் வச்சுங்க. என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மூவியோட ரிவ்யூ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சோன்னு பார்த்தோன்னா இவனும் வந்து செம்மையாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணுறா. கையெல்லாம் காமிக்கிறா. அவளும் அங்கேருந்து உள்ளேருந்துலாம் கையெல்லாம் உள்ளே விட்டு மாங்காவெல்லாம் எடுத்து வெளியெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே இது பண்ணுறா. அதுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குது, உடனே அங்கேருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் காலைல சீன் காமிக்கிறாங்க. காலைல சீன் பார்த்தோன்னே இவன் உட்காண்ட்ருக்கான், ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கான். வந்து அவங்க உட்காண்ட்ருக்கும்போது பார்த்தா டக்குன்னு நேற்று பைனாகுலரில் பார்த்தானே அவன் அங்கே வந்துடுறான். வந்தவுடனே ஏய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். நேற்று நைட்டு நீ நேற்று நைட்டு பண்ணதை நானும் பார்த்துட்டேன், என்னால் தாங்க முடில அப்படின்னு சொல்லி இவங்க ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இருக்கும்போதே டேபிளை தள்ளி விட்டு அப்படியே கையை உள்ளே விட்டு அப்படியே நோண்டுறான். நீ போதும்டா யாருன்னா பார்த்துட போகிறாங்கடா, விட்றா யாருன்னா என்ன பார்த்துட போகிறாங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாமல் வச்சு நோண்டுறான். அவன் நோண்டுறதை பார்த்த உடனே நமக்கே ஒருத்த காண்டாகுது, அந்த அளவுக்கு விடாமல் செய்கிறான். சரி வா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து கூட்டின்னு அப்படியே தள்ளின்னு போய் பாத்ரூம்குள்ளே வச்சு நம்ம ஆன்ட்டியை சும்மா கத்துற போடுறான். ஆன்ட்டியை போடுறத பார்க்கும்போது பாத்ரூம் டோர்லாம் அப்படியே சதற விடுறான். டோர் அப்படியே தட்டுது ஆன்ட்டி. இங்கே இருக்கிற இந்த வெயிட்ரு தான் நைட்டு போட்டான். அப்போ தான் நம்ம வெயிட்ரு யோசிக்கிறான், அம்மா நான் நைட்டு என்கிட்ட வாங்கினேடி தேவையா முண்டை, இன்றைக்கி நான் அதுக்குள்ளே ஹாய் டாட்டா நான் என்ஜாய் பண்ணல நேத்தி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த வெயிட்ரில், அம்மா நான் நேற்று நைட்டு என்கிட்ட வாங்கினேன், இன்றைக்கி இவனுக்கு கூட்டின்னு போறியா, பக்கா ஓல் வாங்கி தேவையா முண்டை தாண்டி நீ அப்படின்னு சொல்லி வெயிட்ரு அப்படி யோசிச்சுன்னு நினைக்கிறான். யாரும் உனக்கு அந்த வெயிட்ரு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். வெயிட்ரும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னே பாத்ரூமில் வச்சு செய்யும் செஞ்சோடனே அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து
வீட்டில் இது வரைக்கும் யார் யார்கிட்டலாம் வாங்கினாலோ அது எல்லாத்தையும் அந்த புக்கில் எழுதி வச்சுருக்கான். இவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் ஹஸ்பண்ட் சும்மா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டைரி தேடும் போது இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு நோட்டு கிடைக்கிது. அந்த நோட்டு என்ன நோட்டுன்னா, இது முன்னாடி யாரெல்லாம் ஊழ் வாங்கினாலும் அது எல்லாத்தையும் அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கா. அதை எழுதி வச்சது எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். பார்த்தோன்னே தான் இவனுக்கே தெரியுது, நம்ம ஒய்ஃபு பக்கா ஊழ் வாங்கி எப்படியா அப்படின்றது இவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் இவன் வந்து இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நோட்டு ஒன்று கிடைக்குன்னு சொல்லி இவன் ஹஸ்பண்ட் வந்து இவளோட நோட்டை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற இன்னொரு நோட்டை வச்சுட்டு போகிறான். அந்த நோட்டை அப்படியே கீழே ஊற்றி இவளாம் அப்படியே பார்த்துட்ருக்கா. படித்த உடனே இவளுக்கு அப்படியே செம்ம இதுவாகிடுது. இந்த ஸ்டோரி செம்மையாக இருக்கே, இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி, சரி ஓகே இதில் இருக்கிற மாதிரியே எது பார்க்கலான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவளோட நோட்டு கிடைக்கிது. இந்த ஸ்டோரியில் இருக்கிறதில் அப்படியே கொலாபரேஷனாக யோசித்து அந்த நோட்டில் அப்படியே யோசித்து எழுதுறான். அன்றைக்கி அவன் அப்படி தானே செஞ்சான், வெயிட்ரு இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி செஞ்சது எல்லாத்தையும் மாற்றி அப்படியே ஒரு கொலாபரேஷனாக திங்கிங்காக யோசித்து அவள் அந்த நோட்டில் எழுதி வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவள் அப்படியே யோசனையில் போய் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதுனால வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு இடத்துல படுத்து தூங்குறான். தூங்கும்போது பார்த்தா செம்ம காண்டா இது அங்கே நீக்ரோஸ் வருகிற மாதிரியும் அந்த நீக்ரோஸ் சும்மா வச்சு செய்கிற மாதிரியும் அப்படி இருக்கும்போது டக்குன்னு அவன் ஹஸ்பண்ட் வந்து துப்பாக்கியில் தம்மால்னு அவள் பணியாரத்துலேயே சுடுறா மாதிரி நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே மேடம் அலறி சேர்ந்துருக்கிறாங்க. மொத்த புருஷன் வந்து பணியாரத்துலேயே சுட்டான்டா அம்மாவில் ஓக்க அப்படின்னு சொல்லி அவன் கத்தினோடனே அந்த அம்மா அலறி சேர்ந்துருக்கிறாங்க. அங்கே பார்த்தா தூரத்தில் ஒரு கப்பல் போகுது. சரி இந்த கப்பலுக்குள்ளே என்ன தான் இருக்குது பார்க்கலாம் வா, போய் தான் என்ன தான் எவனா மாட்டுறானா சார் அப்படின்னு சொல்லி போகிறான். கப்பலில் பார்த்தா ஒரு நீக்கிறக்காரன் இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த கப்பலுக்குள்ளே ஒரு பார் வெயிட்டரும் இருக்கான். இவங்க வந்து இந்த அந்த கப்பலுக்குள்ளே வந்தோடனே அந்த பார் வெயிட்டரை பார்த்தோன்னா, நீங்கள் செம்மழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அப்படியே போகிறா, டோருக்குள்ளே போகிறா. பார் வெயிட்டரும் வந்து உம்மால மாட்டினாடா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அந்த டோருக்குள்ளே கூட்டின்னு போய் ரூமுக்குள்ளே வச்சு பார் வெயிட்டர் சும்மா செய்யிச்சு செதற விட்டு கதற விட்றாரு. அவரை செய்ய பார்த்தோன்னே நமக்கே வந்து ஐயோ இப்போ என்னம்மா இருக்காடா அப்படின்னு சொல்லி நமக்கே தோணுது. அந்த மாதிரி செஞ்சு செதற விட்டதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் தேடுறான், இங்கே வந்தாளா அந்த ஓடு வாங்கி இங்கே வந்தாளான்னு சொல்லி ஹஸ்பண்ட் தேடுறான். இங்கெல்லாம் வரலையே, நீ ஒழுங்காக ஓத்தா ஏன்டா அவள் உன்னை விட்டு போகிறா, உன்னோட ஓடு சரியில்லை உன் பூல் சரியில்லைன்னு தாண்டா உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டும் வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்புகிறா. அவள் எங்கே போனானே தெரில, நைட்டு தான் இருந்தா, நைட்டு பார்த்தேன் அவளோட நோட்டை, அவள் நிறைய பேர்கிட்ட ஓல் வாங்கியிருக்கா, அவள் பெரிய ஓல் வாங்கி அப்படின்னு. அவள் ஃப்ரெண்டு நீ தானே, நீயும் பக்கா ஓல் வாங்கின்னு எனக்கு தெரியும்டி ஐட்டக்கார கூதி அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி வந்துடுறான். அவன் ஃப்ரெண்டும் வந்து உம்மால நீ தண்ணி ஒரு பொட்டை கூதி, உன் வேலை என்னன்னு எனக்கே தெரியும், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி இருக்கும் போதே உன்னை எனக்கு ரூட்டு போட்ட பாடு தான்டா நீ அப்படின்னு சொல்லி இவ்வளோ அசிசமாக திட்டி விட்டுறா. உன் போலுக்கு எனக்கான ஓலு எதுவும் வேலைக்கு ஆகலன்னு தாண்டி உன் புருஷன் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிருப்பா, போடா பொட்டை அப்படின்னு சொல்லி அவ்வளோ திட்டி அனுப்பிச்சிட்றா. அங்கேருந்து அப்படியே மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்துடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை போட்டில் வச்சுக்கின்னு சும்மா அப்படியே போட்டில் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இதுவாகிற மாதிரி சும்மா தழுங்கி முழுகின்னு அப்படியே டான்ஸ் ஆடுறா. நமக்கு அப்படியே மாற்றி கீற்றி அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆளில் வச்சுங்க. அப்புறம் என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு எதனா கமெண்ட் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவி அடுத்தடுத்து நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எந்த யூடியூப் சேனலில் வராத மூவியாக உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் மூவி பார்க்குறீங்க, யாரும் லைக் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் உங்களுக்காக எந்த யூடியூப் சேனல்லையும் வராத மூவியை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி போடுறேன். அடுத்தடுத்த மூவி 3 நாளைக்கு ஒரு மூவி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ போடுங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தோன்னா அந்த பார் வெயிட்ரு கூட சும்மா ரூமுக்குள்ளே வச்சு வேறு லெவலில் சம்பவம் செய்கிறா. அதை நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பார் வெயிட்ரு கூடியே அவள் அப்படியே அங்கே இருக்கா. அங்கேருந்து பார்த்தா அந்த டேபிள் மேலே உட்காந்துக்கின்னு அங்கேருந்து உட்காந்து செய்கிறா. வெயிட்ருக்கும் ஒரு கண்ணு இவன் மேலே அங்கேருந்து சுற்றுற மாதிரி அப்படியே சுற்றி அந்த சேர் மேலே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு 20-30 பேர் மேலே உட்காந்துருக்கும் போதே அப்படியே ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டு
வாங்கி செய்யணும் உக்காந்துக்கினே செய்வாள் அவ்வளோ பேர் முன்னாடியும். எல்லோரும் அவளை பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு செய்வாள். உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு கேட்டு செய்வாள். அவளோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே நம்மளோட தம்பி எழுந்திரிச்சு ஐயோயோ நீங்கள் அவங்களுக்கு வேணாம்ப்பா எனக்கு வாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி இருக்கும். ஹீரோயினோட எக்ஸ்ப்ரெஷன் செம்மையாக இருக்கும் இந்த சீனில். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து டான்ஸ் ஆடுவா, குதிப்பா. அவளோட ட்ரெஸ்ஸு நழுவுறது கூட தெரியாமல் அப்படியே ஒரு பைத்தியக்காரி மாதிரி குச்சிக்கின்னு சந்தோஷமத்தில் அப்படியே துள்ளுவா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பும்போது அங்கே விடவே மாட்டானுங்க. அந்த நீக்கிறக்காரன் தனியாக கூப்பிட்டு போய் ஒரு பாத்ரூமில் வச்சு செய்வான். போதும் நான் போகிறோன்னோ நீ போகலாம் தேவையில்ல உங்களை இரு அப்படின்னு சொல்லி செஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கப்பல்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே நம்ம இழிச்சவாய் புருஷன் இருக்கானா அப்படின்றதுக்காக அப்படியே வீட்டு டோர் ஓப்பன் பண்ணி கீழே குஞ்சு தேடினே இருப்பான். எங்கன்னா இருக்கானா அந்த நாராகூதி பெற்ற பையன் அப்படின்னு சொல்லி தேடும்போது ஆஹா இங்கே இல்லைடா அந்த பொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது சரி நம்ம டைரி இருக்கா முதல்ல நம்ம இன்றைக்கி பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் அந்த டைரியில் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே டைரியே இருக்காது. டைரி இல்லையே எங்கே தான் போச்சு இந்த டைரி அப்படின்னு சொல்லி அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷனில் தெரியும் லைட்டு போடலான்னு பார்க்கும்போது பார்த்தா புருஷன் பெட்டில் பத்துன்னு இருப்பான். லைட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ஜன்னல் பக்கம் ஏதோ சவுண்டு கேட்குது. வெளியே எட்டி பார்த்தா வெளியே ஒருத்தர் வந்து கை காட்டுவான். தடி போட போடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லைட்டு போடுவா. லைட்டு போடும்போது பார்த்தா புருஷன் டக்குன்னு பார்த்தா பெட்லேருந்து எழுந்திரிச்சு உம்மளை தேடியா இது தாண்டி தேடின்னு இருக்க உங்களை நீ எவ்வளோ பேர் நாராகுதுன்னு தேடி என்னங்க இல்லைங்க நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரியாது ரூம் எங்கள் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் நைட்டு எவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்தால் ஓலு வாங்கி முண்டை ஒருத்தர் ஒரு பூல் பத்தாதுன்னு ஊரில் இருக்கிற பூலெல்லாம் எடுத்து ஒட்டுக்கிறடி தேவடியாக முண்டை அப்படி இப்படின்னு சொல்லி பச்சையாக அவளை கேட்பான். கேட்ட உடனே அவளும் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன். உம்மால் உன் ஃப்ரெண்டை போய் பார்த்தா உன்னை பற்றியும் உன் கூதியை பற்றியும் உன் ஃப்ரெண்டு சொன்னான். நான் என் ஓலு பிடிக்கலன்னு உன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போய் சொல்லி வச்சிருக்கியாடி ஓலு வாங்கி முண்டை அப்படின்றாங்க. நான் அதெல்லாம் சொல்லுங்க நீங்கள் நல்லதாங்க செய்கிறீங்க நீங்கள் செய்கிறத நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் குறை சொல்லிடுங்க நீங்கள் நல்லதாங்க செய்வீங்க அப்படின்றா. நான் உன்னை நல்லா செய்வேனா நான் இது வரைக்கும் உன்னை நல்லா செஞ்சுருங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் செஞ்சுருக்கீங்களே நீங்கள் செய்கிறதெல்லாம் தாங்க இது வரைக்கும் நான் செஞ்சு நீ ஒரு வாட்டி கூட கத்துறதே கிடையாதுடி அப்படின்றா. ஏன் நான் கத்திருக்கேங்க அப்படின்றா. ஏன் போயெலாம் சொல்லாத உம்மால இங்கே வா அப்படின்னு சொல்லி சும்மா ஹீரோவை நான் பிடிச்சி பெட்டில் போட்டு வச்சு வேறு லெவலில் ஒரு சமூகம் சும்மா கதற செய்கிறான் நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் என்னை விட்டு நீ போகவே கூடாது என்னை விட்டு நீ வெளியே போனால் உன்னை அறுத்து ஏடா கூடமாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. சரிங்க நான் உங்களை விட்டு போக மாட்டேன் எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினை குனியை வச்சு சும்மா ஹீரோ வேறு லெவலில் வச்சு செய் கதற விட்றாரு. ஹீரோயின் இப்போ தான் வந்து அந்த கத்துது நம்ம புருஷன் வேறு லெவலில் நம்மளை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சும்மா கதற விட்றாரு. அதை கதற விடும் போதே நமக்கு அப்படியே தெரியுது ஹீரோ வந்து ஹீரோயினை அந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மூவியும் முடியுது.